ஆர்சிபியின் வெறித்தனமான ஆட்டம் 6.3 ஓவர்லேயே 75 ரன்னை சேஸ் பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னையா சொல்கிற, 75 ரன்னு தான் அடித்தாங்களா டெல்லி கேப்டில்? ஆமாங்க, 75 ரன்னு தான் அடித்தாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். சரி, பவர் பிளேலேயே 13க்கு 6 விக்கெட் விட்டுட்டாங்க. இன்னாது 13 ரன்னுக்கு 6 விக்கெட் விட்டுட்டாங்களா பவர் பிளேயில்? அப்போ இப்போரா 75 ரன் அடித்தாங்க? யாரையா அப்படி அடித்தது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அபிஷேக் பொருளும் டேவிட் மில்லர் தானே அடித்தது. அவங்க இல்லைன்னா இன்றைக்கி மேட்ச்சு காலி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ யார் விக்கெட் எடுத்தது? புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட்டு, ஹேசில்வுட் 4 விக்கெட் எடுத்தார், குணரால் பாண்டியா 1 விக்கெட்டு அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆர்சிபி பக்கம். அப்போ கேஎல் ராகுல், சமீர் ரிஸ்வி, ரித்திஷ் ராணா போன மேட்ச் அடிச்சிங்கன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்டால் எல்லாருமே டக் அவுட்டு, 1 ரன்னு 4 ரன்லாம் அவுட் ஆகிட்டாங்க. அது மாதிரி தான் இருக்குது. சரி, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி பவுலிங்கில் கலக்குன்னு கலக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பவர் பிளேலேயே மேட்சை முடிச்சிட்டாங்க. டெல்லியோட கோட்டையிலேயே போய் ஆர்சிபி காலை வச்சு மிதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும் அந்த ஆர்சிபி 6.3 ஓவர்லேயே சேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ யார் அடித்தாங்க? பெத்தல் 11 பாலில் 20 ரன் அடித்து பவர் பிளேலேயே அவுட் ஆகிட்டாரு. ஆனால் விராட் கோலியும் டேவிட் படிக்கலும் அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. விராட் கோலி 15 பாலில் 23 ரன்னும், டேவிட் படிக்கல் 13 பாலில் 34 ரன் அடிச்சிட்டாங்க. என்னடா இவன் டேவிட் படிக்கல வர இப்படி அடிச்சுட்டு இருக்கான், வெறித்தனமான ஆட்டத்தை வெளிக்க அமைச்சிட்டு இருக்கான். ஒவ்வொரு மேட்சும் அதிரடியாக தான் விளையாண்டுட்டு இருக்கிறாரு.